நானும் எவ்வளவு நாள் தான் சத்திரியனாவே இருக்கிறது, நானும் ஒரு அக்னிகோத்ரி ரேஞ்சுக்கு ஒரு பேன் இந்தியா லெவல்ல ரீச் ஆகணும் அப்படின்ற மாதிரி மோகன்ஜி யோசிச்சு எடுத்த ஒரு படம் தான் இது. திரௌபதிக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த திரௌபதியில வந்த ருத்ர பிரபாகரன் இருக்காருல்ல, அவர் தான் பூர்வ ஜென்மத்துல வந்து அந்த காடவராயனா இருந்துக்காராமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காடவராயன் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உங்ககிட்ட காசோ இல்ல கதையோ இருந்தா ப்ராப்பரா இந்த மாதிரி சப்ஜெக்ட் ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை அது இல்லை அப்படின்னா நமக்கு என்ன வருமோ அதை மூடிட்டு ட்ரை பண்ணிட்டு போலாம். அதை விட்டுட்டு நானும் பாகுபலி எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நமக்கு மண்ட வலியை உண்டாக்க கூடாது. அதுலயும் லைவ் லொகேஷன்ல எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க பாருங்க லொகேஷன். அதாவது இந்த ஊர்ல இந்த வெளிக்கு போறதுக்கெல்லாம் வந்து ஒரு பொட்டல் காடு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு காட்டை வந்து மோகன்ஜி புடிச்சிட்டாரு. அந்த காட்டுக்குள்ளேயே ஸ்டன் சீக்வன்சஸ் அது இதுன்னு பிளான் பண்றாரு. எனக்கு என்னன்னா இவங்க சண்டை போடும் போது எதையாவது மிதிச்சிடுவாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அடுத்ததா காஸ்டியூம்ஸ், அதாவது பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனே அப்படின்னு சொல்லும் போது ஒரு காஸ்டியூமை காட்டுவாங்களே, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு காஸ்டியூம் ஸ்டைல்ல தான் பூரா பயல்களும் இருந்தாங்க. இதை எடுத்துட்டு தான் நம்ம ஆளு அவ்வளவு பேசியிருக்காரு.